ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த காலையில் தேவனுடைய கருத்தை நம்ம விட்டுக்கொள்வோமா? ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஆமென். இந்த நாட்களிலும் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, ஆன்லைன் மூலமாக கர்த்தரை ஆராதிக்கும்படியாக தேவன் நமக்கு பாராட்டின இரக்கத்துக்காக, கிருபைக்காக தேவ சமூகத்தில் ஒரு விஷயம் ஆண்டவரே நன்றி சொல்லி, ஆண்டவரே இந்த நாட்டில் எனக்கு நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்திருக்கிறேன், அதற்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரே சொல்லுவோம். எல்லாரும் சொல்லி, ஆண்டவரே நான் எனக்கும் என் மனைவிக்கு என் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சுகத்தை பலத்தை கொடுத்திருக்கிறேன், அதற்காக நன்றி சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் ஆண்டவரே தேசத்தையும் உலகத்தையே புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிற நாட்களில் நீர் எங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க. இந்த வானங்களுக்காக ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்க எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே என்னுடைய கடத்தில் தாண்டுகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தை நோக்கி இந்த காலங்களில் நாம் அவரை ஆராதிக்கும்படியாக, அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக, அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல தருணத்துக்காக, நல்ல நேரத்துக்காக தேவனுடைய கருத்தை சொல்ல ஆண்டவரே எனக்கு கொடுத்திருக்கிற நல்ல சுகத்துக்காக, எனக்கு கொடுத்திருக்கிற நல்ல பலத்துக்காக ஆண்டவரே என்னை என் குடும்பத்தையும் ஆண்டவரே என் பிள்ளைகளையும் கர்த்தாவே இதுவரைக்கும் இந்த கொள்ளையுடைய நாட்களில் பாதுகாத்து வருகிறேன். ஆண்டவரே உடைய தயவுள்ள கருத்துக்காக நன்றி என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நாம் கருத்து தேவையானோம். எங்களை நேசிக்கிறீங்களை பரவல தெய்வமே, தர்மியான காலங்களுக்காக உங்களை துதிக்கிறோம், உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம். உடைய சரியானதை கடந்ததற்காக உங்களை ஆராதிக்க உடைய நாமத்தை மகிமைப்படுத்து என் ஆண்டவர்களுக்கு கொடுத்திருக்கிற நேரத்துக்காக, நல்ல நாளுக்காக, நல்ல நேரத்துக்காக, நல்ல சுகத்துக்காக உங்களை நன்றியோடு உங்களை துதிக்கிறோம். உங்களை கொஞ்ச நேரம் பாடி ஆராதித்து உங்கள் சத்தத்தை கேட்காண்ட உதவி செய்யும். நாளுக்காகவே ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆன்லைனில் பகிர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக கர்த்தாவே உங்களை நன்றியோடு நாங்கள் உங்களை சோதரிக்கிறோம். நீர் பெரியவராக இருக்கிறேன், மகிமைப்படுகிற தேவன். நாங்கள் மகிமைப்பட்டு கடமை நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தாவை உதவி செய்யும்படியாக செல்கிறோம். உடைய கருத்தில் தாழ்வுகளுடைய பொருட்படுத்திக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நான் முதல் பாடலை நான் பாடி என்னுடைய நாமத்தை நான் படித்துள்ளோம். தேவன் தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருளே, ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம், ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா. தேவனுக்கே அல்லேலூயா, கர்த்தருக்கே
அந்த தேவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி சொல்லி அவரை ஆராதிக்கும் போது நிச்சயமாக மாற்றத்தை நாம் காண முடியும். அவர் யாராவது ஜனத்தின் மேல அவர் கிருபையை வைத்திருக்கிறபடினால அவை இந்த நாளில் தேவனை ஆராதிக்க அப்படி ஆலயத்துக்கு தான் போக முடியல. ஆலயத்துக்கு தேவனை ஆராதிக்க முடியல. ஆராதிக்கிறவரை அநேக ஜனங்கள் ஆண்டவரை ஆராதிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கிருபை நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. நன்றின்னு சொல்லுங்க. நன்றின்னு சொல்லுங்க. தேவனுடைய கருத்துல நன்றின்னு சொல்லுங்க. அன்புள்ளவரே இங்கே பேசுகிறது நான் அல்ல, அடிமை மறைத்து தேவன் பேச விரும்புகிறார். அவர் தம்முடைய ஊழியக்காரத்தை பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நேரடியாக ஆதி நாட்களில் நேரடியாக சன்னனோடு ஈடுபட்ட தேவன் அப்புறமாக அவர் தன்னுடைய சன்னனுக்கு இடைப்பட்ட ஊழியக்காரர்களை தெரிந்து கொண்டார். இந்த நாட்களில் ஊழியக்காரர்கள் மூலியமாக தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாக, நம்மோடு கூட அசைவாடுகிற தேவனாக இருக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. அந்த தேவனை நாம் மகிழ்ப்படுத்துவோம். நல்லதை காரணம் துதிக்கிறோம், பார்த்துக்கிறோம், மகிழ்ப்படுத்துகிறோம். இப்படி சன்னிதானத்திலே கடந்து வந்து உண்மையாக அதிகப்படியாக என்னுடைய ஆண்டவர்களுக்கு மாறாக இலக்கத்துக்காக கிருபைக்காக வந்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே என்னுடைய ஆராதனைக்கு எத்தனையோ தடைகள் ஆண்டவரை நம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை வாழ்க்கையில் செய்கிறதற்காக ஒரு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே நீர் இடைப்படும். ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே என்னுடைய வாயை மறைத்துக் கொள்ளும். அடிமை மறைத்து
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே பரம்பரையிலே ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய கிருபையின் சமாதானம் உண்டாகும்படியாக நான் ஸ்தோத்திரத்தை எடுக்கிறேன். உங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமான தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் இன்றைக்கு தியானத்தில் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எல்லாருக்கும் தெரிந்த அறிமுகமான அநேக முறை நாம் வாசித்ததான வேத பகுதியிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் இந்த நாளை தியானிப்போமாக. கர்த்தரோடு பிறந்த வார்த்தைக்காக என்னுடைய கருத்திலே அடிமையாக அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் வெளிப்படுவதாக. மார்க் சுவிசேஷத்தில் 13வது அதிகாரம் கடைசி வசனம் 37வது வசனம் சொல்லுகிறது. மார்க் சுவிசேஷம் கடைசி வசனம், அதாவது 37வது வசனம், ஆண்டவர் ஒரு வார்த்தையை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிப்பாக, ஒரு அடையாளமாக அவர் கொடுத்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் இங்கே சொல்லுகிற வார்த்தை என்ன? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். ஆண்டவராக இயேசு அவர் மரண தருவாய்க்கு முன்பதாக போவதற்கு முன்பதாக, சிலுவையை அடைவதற்கு முன்பதாக, சிலுவையை அடைவதற்கு ஒப்புக்கொள்வதற்கு முன்பதாக தம்முடைய சீஷர்களுக்கு சொல்கிற வார்த்தை பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சீஷர்களுக்கு சொல்லிவிட்டு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். ஆமென். அப்படின்னா விழித்திருங்கள் கண்ண மூடி கண்ண திறந்துகிட்டே இருக்கிறதாலே விழித்திருங்கள் என்று சொன்னால் அநேக விதமான விழிப்புகள் இருக்கிறது. இங்கே ஆண்டவர் ஆவியிலே விழித்திருங்கள் என்று சொல்கிறேன். அவர் ஏன் விழித்திருக்கும் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதற்கு இங்கே பாருங்க, அதில் முதல்ல அதில் முந்திர வசனத்தில் சொல்லும்போது சொல்றார், நீங்கள் அறியாத வேளையிலே அவர் உங்களை தூங்குவதாக இருக்கிறபடினா விழித்திருங்கள். நீங்கள் நினையாத வேளையிலே அவர் உங்களை தூங்குவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு நீங்கள் விழித்திருங்கள் என்று சொல்லுகிறதான காரியத்தை பார்க்கிறோம். இயேசு இந்த பூமியில இருக்கும்போது அவருடைய மரணத்துக்கு பிற்பாடு அடுத்து சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து அவர் சீஷர்களுக்கு சொல்லுகிற காரியம், திரும்பவும் இந்த பூமியிலே நான் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு திரும்பவும் இந்த பூமியில வருவேன். நான் வரும்போது நீங்கள் கைவிடப்பட்டு இராதபடிக்கு, அங்கே சொல்லுகிறபடிக்கு சொல்ல வார்த்தை, நீங்கள் கைவிடப்பட்டு போய்விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும்படிக்கு நீங்கள் விழித்திருங்கள் என்று சொல்லுகிறதான காரியத்தை பார்க்கிறோம். இந்த காலங்களில் நாம் விழித்திருக்க வேண்டிய காரியங்கள் என்ன? எதற்காக நாம் விழித்திருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு சில காரியங்கள் உதாரணமாக சொல்லி வைத்திருக்கிறார். மத்திய சுவிசேஷத்தில் 25வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது 10 கன்னிகளை குறித்து ஆண்டவர் ஒரு உவமையை நமக்கு சொல்லுகிறதான காரியத்தை பார்க்கிறோம். 10 கன்னிகள் மணவாளனுக்காக ஆயத்தப்படுத்தி தங்களை அர்ப்பணித்து சென்ற 10 கன்னிகளிலே 5 பேர்கள் ஆயத்தமா இருந்தார்கள்.
பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக விழித்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 10 கன்னிகளை குறித்து வாசிக்கும் போது 5 கன்னிகள் ஆயத்தமாயிருந்தார்கள், மற்ற 5 பேரோ அவர்கள் அலட்சியமாயிருந்தார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், சபைக்கு போகிற பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிற அநேகருக்குள்ளாக ஒரு அலட்சியமாய் இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை பார்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அநேகர் சொல்கிறார்கள், இன்னும் கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச காலம், இயேசு வருவதற்கு முன்பதாக நான் ரட்சிக்கப்பட்டு விடுவேன், இயேசு வருவதற்கு முன்பதாக இந்த உலகத்தில் நான் ஆசாபாசங்களை அனுமதித்து விட்டுவிட்டு இந்த உலகத்தில் என்னால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்ய வேண்டும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம், என்னுடைய எதிர்காலம் எல்லாத்தையும் முன்வைத்து அப்பொழுது இயேசு பிற்பாடு இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அநேக தீர்மானங்களை எடுத்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த காலவெளியில் எச்சரிப்பின் வார்த்தையாய் சொல்லுகிறேன். அஞ்ஞான தெய்வ ஜனமே, இன்றைக்கு இயேசுடைய வருகை சமீபமாய் இருக்கிறபடியினாலே என் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற வார்த்தை, நீங்கள் எச்சரிக்காதீர்கள். அவர் திருடனை போல வருகிற நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய வருகையில் அவரை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் என்று சொன்னார். நாம் அவரை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் விழித்திருக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. எபேசியருக்கு எழுதிய நிருபத்தில் வாசிக்கும் போது 6வது அதிகாரம் 18வது வசனம் என்கிறது, எந்த சமயத்திலும் சகலவித வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணம் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தெய்வ ஜனமே, எப்படி விழித்திருக்க வேண்டுமா? நாம் விழித்திருக்க ஜெபிக்கிறோம், அநேகர் ஜெபிக்கிறோம். ஜெபிப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஆமென். நம்ம சொல்றோம், ஜெபம் பண்ணுறது குறித்த நேரத்தை வச்சிருக்கிறோம். சாப்பிடுறதுக்கு முன்பதாக ஒரு 10 நிமிஷம் குடும்பத்தில் ஜெபம், அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஜெபம். இது ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு நேரத்தை நம்ம தனியாக வச்சிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எந்த சமயத்திலும் எப்ப வேணாலும் ஆண்டவர். அப்போ ஆவியில நம்ம ஜெபம் பண்ணாதான் ஆவியின் வல்லமையோடு கூட, ஆவியின் தரிசனத்தோடு கூட, ஆவியின் எதிர்பார்ப்போடு கூட நம்மளும் பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாக இணைந்து நாம் ஜெபிக்கும் போது, ஆவியில நம்ம ஜெபிக்கும் போது தான் நம்முடைய ஆவிக்குள்ளாக ஒரு விழிப்பு உண்டாகும். அப்போ ஆவி எப்பொழுதும் விழித்திருக்கும். ஆமென். நம்முடைய ஆவியானவர் நமக்குள்ளாய் வந்து ஆண்டவரும் ஆவியானவரும் நாமும் ஒன்றாக இணைந்து ஜெபிக்கும் போது நம்முடைய ஆத்மா எப்பொழுதும் தேவன் மேல் விழிப்பா இருக்கும். ஆமென். நம்முடைய ஆவியில ஜெபம் பண்ணாதனால தான், ஆவியிலும் ஆவியானவருக்கும் நமக்கு ஒரு உணர்வு இல்லாதபடினால தான் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில், வேலை சரைகளில் பலவிதமான தோல்விகள், குடும்பத்தில் பலவிதமான வேலைகள், இதையெல்லாம் பிடித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். என் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் ஜெபத்தில் முதலாவது வேண்டுதல் இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அரசாங்க அதிகாரி ஒரு மனுஷனை பார்க்க போறோம்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. ஒரு மனுஷன் ஒரு அதிகாரியை பார்க்க போறோம்னு சொன்னா முதலாவது ஒரு விண்ணப்பத்தை வைப்போம். என்ன வைப்போம்? ஒரு விண்ணப்பத்தை கொடுப்போம். விண்ணப்பத்தை வச்சது விண்ணப்பத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ஒரு ஸ்டெப் எடுப்போம். இந்த விண்ணப்பத்தை கொடுக்கிறோம், இதை சீக்கிரத்தில் இந்த விண்ணப்பத்திலிருந்து அதுக்கு நமக்கு ஒரு பதில் வேணும்னு சொன்னா அடுத்து யாரை பார்க்கலாம், என்ன செய்யலாம், இப்படியெல்லாம் நம்ம மனம் போன போக்கில் மாத்திரமல்ல பலவிதமான சிந்தனைக்குள்ளாக கொண்டு வந்து அந்த காரியத்தை எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்று சொல்லி, அதை எப்படியாவது ஒரு செய்து, அதை எப்படியாவது ஒரு விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி, அது ஒரு நம்பிக்கையோடு கூட முதலாவது விண்ணப்பத்தை அரசாங்கத்தில் ஆபீஸில் கொடுத்து விட்டு, அலுவலகத்தில் கொடுத்து விட்டு அடுத்து சந்திக்க வேண்டிய நபர்களை நாம் சந்திக்க ஆயத்தப்படுகிறோம். அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறார், முதலாவது ஒரு விண்ணப்பத்தை வை என்று சொல்கிறார். ஹல்லேலூயா.
வேண்டுதல் செய்ய வேண்டும், ஆவியிலே ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவரே எனக்கு தேவை இது என்பது உமக்கு தெரியும், என்னுடைய காரியம் ஆண்டவரே இதெல்லாம் இருக்கிறது எல்லாம் உமக்கு தெரியும், ஆனாலும் என்னுடைய விருப்பம் அல்ல உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையை செய்யும் என்று சொல்லி ஆவியானவரோடு இணைந்து செயல்படுவோம் என்று சொன்னால், அது மாத்திரமல்ல ஜெபத்தில் அடுத்து மன உறுதி வேண்டும். மன உறுதியோடு இருக்கணும். ஆண்டவர் கொடுத்தாலும் சரி கொடுக்காலும் சரி என் தேவன் என்னை கைவிடப்பட மாட்டார் என்கிற ஒரு உறுதி நமக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா. என் தேவன் என்னை நடத்த வல்லவராய் இருக்கிறார், என் தேவன் என்னை தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார். சிங்கத்தின் கெபியிலே போட்டாலும் சரி, அக்கினியை சுடரிலே போட்டாலும் சரி, படுகுழியிலே யோசேப்பை தூக்கி போட்டது போல என்னை போட்டாலும் சரி, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு ஒரு மன உறுதி இருக்கிறது. என் இயேசு என்னை தப்பு வைக்க வல்லவராய் இருக்கிறார். என் வேண்டுதலுக்கு பதில் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். என் விண்ணப்பத்துக்கு அவர் பதில் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார் என்ற அந்த ஒரு மன தைரியம் ஒரு மனுஷனுக்குள்ளாய் வரும்பொழுது என் ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே ஒரு பெரிய மாற்றத்தை உன் வாழ்க்கையிலே காண முடியும், உன் ஆவியிலே காண முடியும், உன் மன உறுதியிலே காண முடியும், உன் உள்ளத்தின் ஆழத்திலே காண முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதா காரியத்தை பார்க்கிறோம். அருமையான பிள்ளைய இந்த காலவழியில சிந்தித்து பாருங்க. நம்முடைய வேண்டுதல் நம்ம போகிறோட ஆவியில ஜெபம் பண்ண மாட்டோம். ஆண்டவரே இதை நீர் தாராளமாக இருந்தால் அதல்ல, அது ஜெபமே அல்ல. ஆண்டவரே இங்க சொல்லப்படுகிறது விண்ணப்பத்தை வைக்கிறோம். அவர் அரசாங்க ஆபீஸ்ல விண்ணப்பத்தை சொன்னா அதுக்கு சில ஆதாரங்களை கேட்பாங்க. அந்த ஆதாரங்கள் சரியா இருந்தால் தான் நமக்கு அந்த காரியம் நடக்கும். அதே போலதான் இங்க விண்ணப்பத்தை வச்சுட்டு நம்முடைய ஜெபம் சரியாக இருக்கிறதா, நாம் ஜெபிக்கிற விதம் சரியாக இருக்கிறதா, சரியான பாதையில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோமா, ஆவியிலே ஜெபிக்கிறோமா, மன உறுதியோடு ஜெபிக்கிறோமா, பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறோமா. ஜெபம் மிக முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய ஜெபத்துல ஆவியில் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் வேணும். அந்த ஆவியில ஜெபித்தால் தான் நம்ம வெளித்திருக்க முடியும். ஆமென். அது மாத்திரம் எனக்கு சொல்லப்படுகிறது பாருங்க, நீங்கள் ஆவியில ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருந்து. ஆமென். இப்ப ஜெபம் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய காரியத்தை ஜெபம் பண்ணி ஓடிடுவோம். அதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, சகல ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணி நீ விழித்து இருக்கும் போது அவருடைய வருகையில நீ கைவிடப்பட மாட்டாய், நீ கைவிடப்பட மாட்டாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறதான காரியத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. கொலோசியர் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது இங்கு சொல்லப்படுகிறது. கொலோசியர் 4வது அதிகாரம் 2வது வசனம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று சொல்லுகிறதான காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் முதல்ல சொன்னது ஆவியில ஜெபம் பண்ணு, விண்ணப்பத்தை வச்சு ஜெபம் பண்ணு, வேண்டுதல் வச்சு ஜெபம் பண்ணு, மன உறுதியோடு ஜெபம் பண்ணு, பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணு, விழித்திருந்து ஜெபம் பண்ணு என்று சொன்னார். அடுத்து நம்முடைய ஜெபத்தில் அடுத்து காணப்பட வேண்டிய ஒரு காரியம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்திலே விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும், நடந்துட்டு ஜெபம் பண்ணணும், சாப்பிடும் பொழுது ஜெபம் பண்ணணும், வேலை செய்யும் பொழுது ஜெபம் பண்ணணும், வாகனத்தில் போகும்போது ஜெபம் பண்ணணும். எதையாவது ஆண்டவரே என்று சொல்லி அப்படி எதையாவது ஒரு ஜெபத்தை வச்சுக்கிட்டே இருக்கணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லி இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். நம்ம செய்யறோமா? நினைச்சு பாருங்க, நம்ம இடைவிடாமல் ஜெபம் பண்றோமா? நம்ம தேவைக்கு மனுஷனை தேடி ஓடுறோம் அநேக முறை. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு இடைவிடாமல் ஜெபம் பண்ணு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணு. ஆண்டவர் சொல்லுகிறதான காரியத்தை பார்க்கிறோம். அதே அதிகாரத்தை அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, கிறிஸ்துவுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் இந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் சொல்லுகிறபடிய வாசலை தேவன் திறக்கும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதுகிறதான காரியத்தை பார்க்கிறோம். அருமையான ஜனமே, இது இப்போ ஒரு கட்டாயத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு
இஸ்ராயேல் இடைவிடாமல் தேவனை ஆராதித்தபடினால்தான், அவன் இடைவிடாமல் செபித்தபடினால்தான் சிங்கத்தின் வாயை கர்த்தர் கட்டி சிங்க கவியில இருந்த தாயை கர்த்தர் விடுதலையாகிறது போல இந்த காலங்களில் அருமையான தெய்வச்சனமே, நீ இடைவிடாமல் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னா, இடைவிடாமல் செபிக்கிற ஒரு அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னா, உன் குடும்பத்தில் இருக்கும் என்று சொன்னா, உன் தனிப்பட்ட ஜீவியத்தில் இருக்கும் என்று சொன்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தெய்வச்சனமே, இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறதா அநேக காரியத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துக்கு நேராக வரும்போது அங்கு சொல்லப்படுகிற 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம், இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 33வது வசனம். மோசம் போகாதிருங்கள், அதிக சம்பாசனை நல்வொழுக்கத்தை கெடுக்கும் என்று சொல்லுகிறதான காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் ஏன் இடைவிடாமல் ஜெபம் என்று சொல்றாருன்னா, நாம் நம்முடைய வாழ்க்கையில் மோசம் போகாமல் இருப்பதற்காக. ஆமென். பாருங்க, ஒன்றும் வேண்டாம், நீங்களே நினைச்சு பாருங்க, ஏதாவது ஒரு காரியத்தை பேசுவோம், தேவையில்லாத காரியத்தை பேசி பிரச்சனையை நம்ம விலை கொடுத்து வாங்கிட்டு வர்ற மாதிரி வருவோம். அப்படிதானே? ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அநேக முறை அனுபவப்பட்டு இருக்கிறோம். நானும் பல முறை அனுபவப்பட்டிருக்கிறேன். நானும் பல முறை அனுபவப்பட்டு இருக்கிறேன். தேவையில்லாத பேச்சை பேசி தேவையற்ற காரியங்களை பேசி வம்ப விலைக்கு வாங்கிட்டு வர்றது. ஹல்லேலூயா. வம்ப என்ன செய்கிறது? விலைக்கு வாங்குறது. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் சொல்றாரு, ஏன்னா நீங்கள் மோசம் போகாதிருங்கள், ஆதலால் ஆகாத சம்பாசனை நல்வொழுக்கங்களை கெடுக்கும் என்று சொல்லப்படுகிறதான காரியங்கள். நம்ம சில நேரத்தில் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசுவோம், நண்பர்களோட பேசுவோம், பக்கத்து வீடுகாரர்களோட பேசுவோம், வேலை செய்கிற சலங்கள், நம்ம பேசுறது நல்லது போல பேசுவோம். அப்படிதானே? நம்ம பேசுறது நமக்கு தெரியுது நல்லதுன்னு நினைக்கிறோம், நம்ம நல்லதுதான் பேசணும்னு நினைக்கிறோம். ஆனா அது சில நேரம் நமக்கு வம்ப கொண்டு வந்து விடுகிறது. ஏன் தெரியுமா? ஏன் ரொம்ப நமக்கு வருது? நம்ம ஜெபத்துல வல்லமை இல்லை, ஜெபத்துல விழுந்திருக்கல, ஆவியில ஜெபம் பண்ணல, ஒரு தரிசனம் இல்லை, ஜெபத்துல ஒரு தரிசனம் இல்லை. ஏதோ கடமைக்காக செபித்து போகிறோம், ஒரு கடமைக்காக ஜெபத்தை கடத்தி போகிறோம். ஜெபத்துல ஒரு உறுதி இல்லை, மன உறுதி இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு வேண்டுதல் இல்லை, ஒரு விண்ணப்பம் இல்லை, ஜெபத்துல ஒரு தரிசனம் இல்லை. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதை பேசணும் குற்றமாக இருக்கிறது. அவன் நம்முடைய குடும்பத்திலே பாருங்க, சிலவங்க மட்டும் பேசவே மாட்டாங்க. ஏன்னா நம்மகிட்ட பேசுற ஏதோ ரொம்ப திரும்பி பேச மாட்டாங்க. ஐயோ என் ஆளுநர்னு சொல்லுவாங்க. அதைத்தான் ஆண்டவருக்கு சொல்றாரு, மோசம் போகாதபடி கேளுங்கள், ஆகாத சம்பாஷணை என்ன செய்யுமா? நல்வொழுக்கமே கெடுக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்ற விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து நம்முடைய வாழ்க்கையில அவர் சொல்கிறார், பாவம் செய்யாமல் நீதிக்கேற்ப விழித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். விழித்துக் கொண்டிருந்தா சில நேரத்தில் பாவம் செய்வதற்கு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வதற்கு அநேக வாய்ப்புகள் நமக்கு வரும், அநேக சந்தர்ப்பங்கள் நமக்கு வரும், அநேக சூழ்நிலை நமக்கு சாதகமாகவே வரும். ஆனால் அந்த சாதகத்தை பயன்படுத்தி பிசாசு நம்மளை அழித்து விடுவான். பிசாசனுடைய ஆத்மாவை கெடுத்து விடுவான், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவன் கெடுத்து விடுவான். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கு ஏற்க விழித்திருங்கள், அடுத்து தெளிந்தவர்களாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப தெளிந்தவர்களாய் இருக்கணும், நீதியின் படி விழித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்முடைய ஜெபத்திலே ஆவியிலே ஜெபிக்கிற அந்த அனுபவம் நமக்கு தேவை. அருமையான தெய்வச்சனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தெய்வச்சனமே, கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் பாவம் செய்யாதபடி நீதிக்கேற்ப விழித்திருங்கள் என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, அடுத்து தெளிந்தவர்களாயிருங்கள் என்று சொல்கிறார். காரணங்களில் தெளிந்தவர்களாக இருக்கிறோமா? நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கிறோமா?
சில நேரத்தில் நம்ம என்ன பேசுறோம் நமக்கே தெரியும். நம்ம பேசுறதெல்லாம் பேசிட்டோம், ஐயோ இப்படி நான் பேசியிருக்க கூடாது, இப்படி நான் பேசியிருக்க கூடாது என்று நம்மளை நாமே ஆறுதல் படுத்துகிறோம். நான் ஆண்டவர் சொல்றேன், நீங்கள் பாவம் செய்யாதபடி ஆகாத சம்பாஷணை பேசாமல் இருங்கள் என்று சொல்கிறேன். அதை நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சமாதானத்தை கெடுத்து விடுமா? ஆகாத பேச்சு பேசும்போது, நமக்கு தேவையில்லாத காரியங்களை நாம் பேசும்போது நம்முடைய இருதயத்தின் சமாதானத்தையே அது கெடுத்து விடுகிறது என்று சொல்லி சொல்லுகிறது. நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்ப விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். சிலர் தேவனை பற்றி அறியாதவர்களாக இருக்கிறார்கள், உங்களுக்கோ வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல், சிலர் தேவனை அறியாமல் இருக்கிறாங்க, அநேக தேவனை அறியாமல் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறதுக்காக நான் வெட்கப்படுகிறேன், இந்த வார்த்தை சொல்லுகிற வெட்கப்படுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு சொல்லுவதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறது. அநேக காரியத்தை பார்க்கிறோம். அருமையான தெய்வச்சனமே, இந்த காலவெளியில நாம் சரியான பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கிறோமா, சரியான பாதையிலே நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அருமையான தெய்வச்சனமே, இந்த நாட்களிலே, இந்த கொள்ளை நோய் நாட்களிலே நாம் நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படுவோம். ஆமென். பாடணும், ஆரம்பத்தில் பாடணும், பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தஞ்சை ஞானாரே, கொள்ளை நோய்கள் அங்கும் இங்கும் பரவி வந்தாலும் அவர் நம்முடைய அடைக்கலமாக இருக்கிறார். ஏன்னு சொன்னால் நம்முடைய செபத்தில் ஆவிலே செபம் பண்ணுகிறபடினாலே, செபத்தில் மன உறுதியோடு செபம் பண்ணுகிறபடினாலே, சமயம் எந்த சமயத்திலும் செபிக்க நம்ம ஆயத்தமாக இருக்கிறபடினாலே, செபத்தில் நாம் தைரியமாக செபிக்கிறதுனாலே நமக்கு அவர் விடுதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்தபடியாக ஒரு வார்த்தை பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது, முதலாவது அதிகாரம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்தில், 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் இது சொல்லப்படுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள். ஆமென். இது விழித்திருக்கிற வார்த்தையில எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. ஜெபத்தை குறித்து, நம்முடைய பேச்சை குறித்து விழித்திருந்தா ஜாக்கிரதையாயிரு, சரியாயிரு, ஞானமாயிரு. பாருங்க, ஆகாத சம்பாஷணை நம்முடைய ஆத்மாவே கெடுத்து போடுறான். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்ம விழுந்திருப்போம், ஜெபத்துல சரியா இருப்போம், விழுந்திருப்போம் சொன்னா நாம் பேச வேண்டிய காரியங்களை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். இங்க சொல்லப்படுகிற பாருங்க, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமென். இன்னைக்கு பிசாசு பாருங்க, நம்ம குடும்பத்தை கெடுக்கணும் அவன் நினைச்சிட்டான்னா, கெடுக்கணும் எப்படியாவது எந்த வழியிலாவது பிரச்சனையை கொண்டு வருவான். அந்த பிரச்சனையை கொண்டு வரும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவையற்ற காரியங்களை பேசுகிறோம், பேசக்கூடாத காரியங்களை பேசி நம்ம ரொம்ப விலை கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ தெளிந்த புத்தியுள்ளாயிரு, கரிச்சிக்கிற சிங்கம் போல பிசாசான எவனை கவுக்கலாம், எந்த குடும்பத்தை கெடுக்கலாம், எந்த மனுஷனுடைய நல்லொழுக்கத்தை கெடுக்கலாம், எந்த மனுஷனுடைய நல்ல வாழ்க்கையை கெடுக்கலாம், அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் என்பதை மறந்துடாதபடி தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாக சாத்தான் பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விடுக்கலாம் என்று என்ன செய்கிறானா வகை தேடி சுற்றி இருக்கிறான். அது மாத்திரமல்ல, ஆண்டு சொல்கிறார், ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அப்படியே பலத்த கரத்திலே அடங்கி இருங்கள் என்று அங்கே சொல்லுகிறதான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். உலகத்தை பார்க்க வேண்டாம், மனுஷனை பார்க்க வேண்டாம், சூழ்நிலையை பார்க்க வேண்டாம், எந்த ஒரு காரியத்தையும் பார்க்க, விழித்திரு, ஆண்டவருடைய நாமத்திலிருந்து விழித்திரு, தெளிந்த புத்தியாரு, ஞானமாய் செயல்படு சொல்லப்படுகிறது. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துகிற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்திலே அடங்கி இருங்கள். அவருடைய கரத்தில் அடங்கிரு, ஞானமாயிரு, தெரிந்த புத்தியாயிரு, அவருடைய கரத்தில் அடங்கிரு. அப்படி அடங்கியிருக்கும் போது அவர் உங்களை விசாரிக்கிறவனாகபடியால் உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சு, நம்ம கவலை மனுஷன் சொல்லிட்டு இருக்கிறோம், நம்முடைய காரியங்களை மனுஷனோட எடுத்து வச்சு
விசாரிக்கிற தேவன். அங்கே விசாரிக்கிற தேவன். நான் உங்களை விசாரிக்கிற தேவன் அப்படின்னா உங்கள் கவலைகளை, அப்போ இந்த கவலை நம்முடைய காரியங்களை, நம்முடைய கவலைகளை, நம்முடைய வேதனைகளை அவர்களிடத்துல வைக்கணும்னா நம்ம விழித்திருக்கிறவர்களாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, ஞானம் உள்ளவர்களாக காணப்படும் போது தான் நம்முடைய காரியங்களை அவர்கிட்ட வைக்க முடியும். சகல வேண்டுதலோடு, விண்ணப்பத்தோடு, மன உறுதியோடு நம்முடைய செபத்தில் விழித்திருந்து அவரோடு செபிக்கும் போது அஞ்ஞானிகள் செல்லவே காரணங்களில் கத்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். தனிப்பட்ட மக்களோட அற்புதம் செய்வார். எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு பேசுறதுக்கு ஞானம் இல்லை, தெளிந்த புத்தி இல்லை, இந்த காரணம் ஆண்டவருக்கு ஆண்டவர் நிச்சயமாக தருவார். எனக்கு பேச தெரியல, ஆண்டவர் நிச்சயமாக அவர் கற்றுக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 13வது அதிகாரத்தில் திரும்பி போகும்போது அங்கே சொல்லப்படுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்தில், மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 'ஏன் ஆண்டவர் விழித்திருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவரும் அறியார். பரலோகத்தில் உள்ள பிதா, பரலோகத்தில் உள்ள பிதாவை தவிர வேறு யாரும் அறிய மாட்டாங்க. அடுத்து அப்படி தூதர்கள் கூட தெரியாது. அப்படின்னா அர்த்தம் அவருக்கே தெரியாது, இயேசுக்கே தெரியாது. திரும்ப பூமியில வருவது எப்படி வருவோம், எந்த நாளில வருவோம் என்பது தெரியாது. அதனால தான் சொல்றாரு, கொஞ்சம் காலம் நம் பூமியில வாழ்கிறது, இந்த வாழ்க்கையில விழித்திருப்போம் என்று சொன்னால் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். இந்த உலகம் ஒரு நாள் ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஆமென். பாருங்க, ஒரு மனுஷன் வந்ததும் மண்ணு, போறதும் மண்ணு, தீக்கிறதும் மண்ணு. யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது, யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் மண்ணிலிருந்து தான் நம்ம உருவாக்குனாரு, கடைசி மண்ணிலிருந்து தான் போறோம். இடப்பட்ட நாட்கள் திங்கிறதும் மண்ணு தான். ஏன்னா மண்ணிலிருந்து விளையிறதும் தின்னு கொண்டு இருக்கிறோம். ஆகாயத்திலிருந்து எதுவுமே வரல. ஆகாயத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார். ஆமென். இன்னைக்கு மண்ணிலிருந்து மண்ணை சாப்பிட்டு மண்ணுக்கு தான் போக போகிறோம். எதையும் பூமியில் நம்ம எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போகிறது இல்லை. ஆனால் ஒன்னே ஒன்று ஆண்டவனுக்கு கொடுத்திருக்கிறார், தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்வார் என்று சொன்னால் நிச்சயமாகவே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே சொல்லப்படுகிறது, அடுத்த 33வது வசனத்தில் சொல்லுங்கள், அக்காலத்தில் நீங்கள் அறியாதபடியினால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறதா நிறைய காரியத்தை பார்க்கிறோம். ஆமென். தேவன் வருகிற நாள் நமக்கு தெரியாது, எப்போ வருவாரு தெரியாது. ஒருவேளை அன்னைக்கு ஒரு மனுஷன் ஆண்டவர் கேட்டார், இன்னைக்கு நீ மறித்தால் எங்கே போவாய்? இன்னைக்கு நம்ம மறித்தோம் எங்க போவோம்? அந்த நம்பிக்கை நமக்கு பரவாயில்ல போவாங்கிற நம்பிக்கை இருக்குதா? இல்லை. ஏன்னு சொன்னா நம்முடைய சம்பாஷணைகள் சரியில்லை, நம்முடைய செபம் சரியில்லை, நாம் விழித்திருக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாருங்க, ஆண்டவராக இயேசு அவரே அப்படி நாம் சொல்கிறார், அந்த காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்படின்னா கண்ணை மூடி ஜெபம் பண்ண, கண்ணை திறந்து ஜெபம் பண்றதா? அதல்ல. விடிய முடிச்சிருந்து ஜெபம் பண்ற அதல்ல. எப்பொழுதும் நம்முடைய ஆத்மா தேவனை நோக்கி, நம்முடைய ஆத்மா யாருக்கு பிச்சை? இந்த வார்த்தை கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறதை பிச்சுமே நம்முடைய ஆத்மா தேவனை நோக்கி இருக்கிறதா? தேவனை நோக்கி நம்முடைய ஆத்மா இருக்கிறதா? எச்சரிப்பு இருக்கிறதா? எச்சரிப்பா இருக்கிறோமா? எச்சரிக்கையோடு இருக்கிறோமா? ஞானி வச்சு
நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். எந்தெந்த காரியம் நம்ம ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக இது சரியா தவறா என்ற எச்சரிக்கையோடு அதை சரியாக செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். சங்கீதம் 17வது சங்கீதத்துக்கு நேராக போகுது சொல்லப்படுகிறது. சங்கீதம் 17வது சங்கீதம் 15வது வசனம். சங்கீதம் 17வது அதிகாரத்தில் நல்ல நல்ல வார்த்தைகள் நிறைய இருக்கு. வேதத்தில் அநேக வார்த்தைகள் இருக்கிறது. அநேக வார்த்தைகள் நமக்காக ஆண்டவர் வாக்குத்தத்தமாக எழுதி வைத்திருக்கிறார். அநேக வாக்குத்தத்தமாக தேவன் நம்ம வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். அப்படி போகும்போது ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, நானும் நீதியின் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழித்திருக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தியாவே. எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. நாம் மனபுத்தியோடு கூட எச்சரிப்போடு கூட விழித்திருந்து சபை கிடைக்கும் போதெல்லாம் தேவனுடைய நாமத்தை பயன்படுத்த அவருடைய சாயல திருப்தியாகும். சங்கீதக்காரன் சொல்றா, நானும் நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழித்திருக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தியாவேன். தேவனுடைய சாயம். ஆமென். சிலர் பாருங்க, அநேக தேவனுடைய பிள்ளைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதோ இல்லையோ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னு சொன்னா கர்த்தருக்குள் அவங்க சந்தோஷமா இருக்கும்போது, கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும் போது அவருடைய வாழ்க்கையில் எப்பவும் சந்தோஷமா இருக்கும். ஆனா அநேக தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க அப்படி உண்மை இருப்பாங்க, அடிக்க வர மாதிரி இருப்பாங்க, இஞ்சி தின வர மாதிரி இருப்பாங்க, சந்தோஷமே இருக்காது. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லை. ஜெபம் இல்லை. ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சாயலை பார்ப்பார்களா? ஆமென். அல்லேலூயா. நம்ம சாயலே உணர முடியல. சொல்றோம்ல, எனக்கு எப்போ எந்த குணம் வருதுனே தெரியாது, என் புத்தி எப்போ மாறுதுனே தெரியாது, என் எண்ணம் எப்போ மாறுதுன்னு எனக்கே தெரியாது. அருமையான தெய்வம் சொன்னமே, இந்த காலவழியில் தேவனுடைய சாயலை தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சாயலை தெரிந்திருப்போம் என்று சொன்னால் அவர் வரும்போது அவரோடு கூட பிரவேசிக்க முடியும். தேவ சாயலை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தை எல்லாரும் விரும்புவது வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம். Haleluya. 16வது நாளில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக 16வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு. 16வது அதிகாரம், இதோ நான் திருடனை போல வருகிறேன், நான் திருடனை போல வருகிறேன், தன் மானம் காக்கப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தங்கள் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். இது உலக பிரகாரமாய் நம்முடைய இந்த சரீரத்தில் இருக்கிற இந்த வஸ்திரத்தை அல்ல, நம்முடைய நிர்வாணத்தை மறைத்து வைத்திருக்கிற இந்த வஸ்திரத்தை ஆண்டவர்களே குறிப்பிடவில்லை. திருடனை போல வருகிறேன், தன் மானம் காக்கப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு. அப்படின்னா நானும் தேவனுடைய பிள்ளை, நானும் தேவனை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிறேன்னா, அவர் வரும்போது அந்த இடத்துல கைவிடப்பட்டுக்கூடாது. கைவிடப்பட்டு அநேக ஜனங்களுக்கு நம்மளோடு கூட ஆராதித்த பிள்ளைகள் தேவனோடு போகும்போது அவர்களுக்கு முன்பதாக அவமானப்பட்டு விழுந்ததாக விடுக்கி அதுதான் அவர் சொல்றாரு, விழித்திரு, உன் மானம் காக்க வஸ்திரம் என்கிற பரிசுத்த ஆவி என்கிற வஸ்திரம் இங்க சொல்லப்படுகிறது. காலத்துக்கு நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வஸ்திரம் என்ன?
எப்பொழுதும் அவருடைய சாயலை அணிந்திருக்கிற ஒரு அனுபவம், எப்பொழுதும் அவரையே உறுதியாய் பிடித்துக் கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வசனம். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய விலையேறப்பட்ட வஸ்திரம். பரிசுத்த ஆவி என்கிற எண்ணெய், அவருடைய சாயல், அவர் கொடுத்த அபிஷேகம், அவர் நமக்கு கொடுத்த கிருபை, அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான சமாதானம், அவர் நமக்கு கொடுத்திருக்கிற சாயல், இதை இழந்து விடாதபடிக்கு ஆண்டவர் சொல்கிறார். அருமையான தேவன் சொல்லுமே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இழந்து விடாதபடிக்கு நீ எச்சரிக்கையாக காத்து உன் சரீரத்தையும் உன் ஆத்மாவையும் உன் மனதையும் காத்து எப்பொழுது நீ விழித்திருப்பாய் என்று சொன்னால் நீ பாக்கியவான், நீ பாக்கியவான், நீ பாக்கியவான். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தன் மானம் காக்கப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். தேவன் நம்மோடு கூட பெற்றுக் கொண்டிருக்கிறார். தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறதானே காரியத்தை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 13-16 அதிகாரத்தில் அங்கு சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 13வது வசனத்திலே விழித்திருங்கள், அடுத்து விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதான காரியத்தை பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வஸ்திரம், ஆவிக்குரிய வஸ்திரம், அலங்காரமாக இருக்கிற அந்த ஆவிக்குரிய வஸ்திரம் நம்மை விட்டு போகாதபடிக்கு இங்கே சொல்லப்படுகிற காரியம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைச்சிருங்கள் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், அடுத்து புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இந்த புருஷராயிருங்கள் என்று சொன்னால் ஒரு குடும்பத்தில் எல்லாவற்றினுடைய சுமையும் ஆண்கள் மேற்கொள்கிறது. குடும்பத்தின் வருமானம், குடும்பத்தின் செலவினங்கள் எல்லாம் இந்த ஆண்கள் மேற்கொள்கிறது. அப்போ அந்த குடும்பத்தில் ஒரு புருஷன் எல்லாவற்றையும் சகித்து அந்த குடும்பத்தை நடத்த, அந்த குடும்பத்தை வழிநடத்தி செல்ல தன்னுடைய ஆயுசு நாளை முழுவதும் குடும்பத்துக்காக ஒரு புருஷன் செலவழிக்கிறது போல ஒரு புருஷராய் இருக்கணும்னா, புருஷன் ஒரு மனுஷனாயிருந்தான்னு சொல்றார். ஒரு மனுஷனாயிரு, ஒரு புருஷனாயிருங்கள். அது மாத்திரமல்ல, விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷனாயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஒரு திட மனுஷன் ஒரு மனுஷனுக்கு தேவை. ஒரு நிலையான ஒரு மனுஷனுக்கு ஒரு திடன் கொள்ளுங்க. நிலையா இருக்கும், ஒரே நிலையா பாடும். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா பாடும். அது பாட்டுக்கு இருக்குது, அது வாழ்க்கையில் இல்லை, வாழ்க்கையில் இல்லை, வாழ்க்கையில் இல்லை. அருமையான தெய்வம் சொல்லுங்க, இந்த காலவழியில் நம் புருஷராக இருக்கணும், விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும், அடுத்து திடன் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எபேசியர் நிறுவனத்தில் நாம் போகும்போது அங்கு சொல்லப்படுகிறது. எபேசியர் நிறுவனம் 6வது அதிகாரம், எபேசியர் நிறுவனம் 6வது அதிகாரத்தில் 14வது வசனம், சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டிக்கொள்ளவும், நீதி எனும் ஆக்ரோஷத்தை தரித்து கொள்ளவும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை தொடுத்துக் கொள்ளுங்கள். வசனமெல்லாம் நல்லா தான் இருக்கு, வசனமெல்லாம் நல்லா தான் இருக்கு. இங்கே அவருடைய வருகிற பிரவேசிக்க வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு விழிப்பு ஒரு மனுஷனுக்கு தேவை என்று சொன்னால், சத்தியம் என்னும் கச்சையை உடுங்கள், அறையில கட்டிக் கொள்ளுங்கள். வேத வசனம், சத்தியம் என்கிற அந்த வார்த்தை எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதும் இருதயத்தில் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நீதி என்னும்
கொள்ளுங்கள். எப்போதும் கர்த்தருடைய வார்த்தை நம்ம இருதயத்தில் இருக்கணும். எண்ணத்தை யார்கிட்ட பேசினாலும் ஒரு கர்த்தருடைய வசனம் வரணும், வார்த்தை வரணும். அப்படி தகுந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அடுத்த சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம். எந்த இடத்துலையும் கர்த்தருடைய வார்த்தை சொல்றதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். எந்த இடத்துல ஒரு மனுஷன்கிட்ட பேசும்போது நமக்கு தெரிஞ்சாதான் பேசணும். அது மாத்திரமல்ல, அடுத்து அங்கே சொல்லப்படுகிறது, ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் வரும்போது ஒரு குற்றம் இல்லைப்பா, எப்பவும் புறப்பட தயார். அவர் வந்த எப்பவும் நான் அவரோட போக தயார். பாருங்க, இந்த ஆயத்தம் என்கிற அந்த பாதரட்சை அருமையான தெய்வம் சொன்னமே. இந்த காலங்களில் அவர் வரும்போது நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அதுதான் ஆண்டவராக இயேசு சொன்னார். 10 கன்னிகளை குறித்து ஓமை சொல்லும்போது அந்த 5 கன்னிகள் ஆயத்தமாக இருந்தார்கள். மணவாளன் வரும்போது அவர்கள் ஆயத்தமாக இருந்தனால எண்ணெயும் தீவண்டியோடு கூட போனார்கள், ஆயத்தமாக இருந்தார்கள். மணவாளன் வந்தவுடன் வாதல் திறக்கப்பட்டது. 5 கன்னிகள் உள்ளே பிரவேசித்தார்கள். ஆனால் இந்த 5 கன்னிகளோ தங்களில் எண்ணெயும் இல்லை, தீவண்டியும் இல்லாதபடியினாலே மணவாளன் வரும்போது அவர்கள் எண்ணெயும் தீவண்டியும் தேடி ஓடினார்கள். அவர் வருவதற்கு முன்புதானே மணவாளன் வந்து விட்டார். அரை கதவு சாத்தப்பட்டு விட்டது. ஐயோ ஐயோ என்று கதறினார்கள். உங்களை நான் அறியேன் என்று சொன்னார். அருமையான தீவன் சொன்னமே. அவருடைய வருகை வரும்போது அந்த வருகையில் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில ஆயத்தம் என்கிற ஒரு விழிப்பு இருக்கும் என்று சொன்னார். வருகையிலே பிரவேசிக்க முடியும். இல்லை என்று சொன்னார் கைவிடப்பட்ட நிலைமையில் கதறுகிற ஒரு சூழ்நிலை நாம் கடந்து போக வேண்டியது வரும். கதறுகிற சூழ்நிலை நமக்கு வரும். அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு தேவையில்லை. அது தொடர்ந்து அந்த வசனங்களை வாசிக்கும்போது பாருங்க, பொன்னாதவர்கள் என்னும் பொல்லாங்கன் செய்யும் அக்னியினால் இறங்குவதில்லாமல் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்வதையும் நெல்லுங்கள். எல்லாத்துக்கும் மேல விசுவாசத்தை பிடிச்சுக்கணும். என் ஆண்டவர் எனக்கு செய்ய வல்லவர். விசுவாசத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இரட்சணியம் என்னும் தலைசிராவையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இரட்சணியம் என்னும் தலைசிரா. அடுத்து ஆவியின் பட்டயம். எப்பொழுதும் ஆவியின் பட்டயம்னா வசனம் தான். எப்பொழுதும் நம்ம இந்த இரட்சணியம் தலைசிரா நம்முடைய வாழ்க்கையில எப்பவும் நமக்கு எல்லாத்தை விட உயர்ந்தது தேவனுடைய வார்த்தை. மனைவியை விட, கணவனை விட, பிள்ளைகளை விட, பெற்றோரை விட, நண்பர்களை விட, உன் பதவியை விட, உன் வேலையை விட, உன் வருமானத்தை விட இரட்சணியம் என்னும் தலைசிரா. இயேசுக்கு கவனத்தை செலுத்தும் போது, இயேசுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை கொடுக்கும் போது எல்லா விதத்திலும் இயேசுவை மாத்திரம் உயர்த்துவாய் என்று சொன்னார். ஆவிக்குரிய பட்டயத்தை வைத்திருப்பாய் என்று சொன்னார். கர்த்தர் வரும்போது உன்னை அவர் கைவிட மாட்டார், உன்னை முதல் தள்ளவும் மாட்டார். அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக இந்த காலங்களிலே நாம் கடந்து செல்வோமா? சொல்லாண்டவரை என்னை ஒரு நிமிஷம் என்னை கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். யார் நாங்கள் காலங்களில் தேவனுடைய கருத்தில் விழித்திருக்க விரும்புகிறோம், விழித்திருக்கிற அனுபவத்தாய் வருகிறோம், நிச்சயமாக ஆண்டவர் நாட்டில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். இரட்சணியம் என்னும் மார்க்க வசனத்தை தலைசீராவை தெரிந்து கொண்டு சொன்னார். ஆண்டவர் உயர்த்துவார். அவரை கைவிடுகிற தேவனாக, அவர்களை பாதுகாக்கிற தேவனாக, நம்மை உயர்த்துகிற தேவனாக, நம்மை அரவணைக்கிற தேவனாக அவருடைய வாழ்க்கையை அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். இந்த காலங்களில் ஆண்டவருடைய சொல்லுவதை நம்மை பலப்படுத்துகிறேன். ராஜா
நாம் எல்லோரும் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக விளைப்பெடுத்து எங்களோடு கூட இடைப்படுகிறதற்காக சொல்கிறோம். நீ கொடுத்த வார்த்தைப்படி நாங்கள் பிடித்துக் கொண்டு அதன்படி நடக்க ரட்சணியம் தலசிலாவை அடுவே நாங்கள் சுமக்கிறோமாக. அடுவே பாதரட்சை உடுத்துகிறோம். உங்களுடைய பாதத்தை கடந்து வருகிற ஒரு விஷயம் எவனே விட்டுக்கொள்ளாமல் மறைந்து கொண்டு காத்துக்கொண்டு பலப்படுத்தும். உடைய நாமம் மயக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து வருகிற நாட்களில் கர்த்தரை ஆராதிக்க நாம் விட்டுக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கிற யாவரும் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். இந்த யூடியூப்ல வரும்போது இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.